ஆனாலும் ஆண்டவர் இந்த ஒரு பரிசுத்த ஆலயத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை, இந்த ஆராதனையிலேயே எனக்கு ஒரு விடுதலை ரிலீஃப் வந்திருக்கு. கர்த்தர் பெரிய மகிமை. ஒரு பலவீனம் மணி 9:30 மணிக்கு அது மாதிரி ஆச்சு. நான் அப்படியே சோத்திரம் சொல்லி படுத்துட்டேன். திருப்பி 12:30 மணிக்கு அது மாதிரி ஆனதும் எனக்கு இவங்களை எழுப்புதான் வேணாமா, சரி பசங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வெளியே வந்து ஹாலில் வந்து சோத்திரம் சொல்லிட்டே சப்பா இந்த பலவீனம் எந்த ஒரு நேரத்துலையும் நான் வெளியே போகக்கூடாது, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு போய் படுத்துட்டேன். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது சரியான தலைவலி, தலைவலியோட கோல்டு பயங்கரமாக இருந்தது. இவங்க வெறும் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டாங்க, சமைக்க கூட முடியல. 11 மணிக்கு எங்கள் பேச்சு வந்து எழுப்புறா, என்னால் எழுந்திரிக்கவே முடியல, தலை பாரமாக இருந்துருமாங்க. சரி டீ போட்டு தரேன் அப்படின்னு அப்படி டீ போட்டு தான் படுத்தேன். நான் வர மாதிரியே இல்லை இன்னைக்கு. 5:30 மணிக்கு எப்படின்னா வந்து அவங்க நாங்கள் இவனை கூட்டிகிட்டு வரணும். நாங்கள் 3 பஸ் மாறி வந்தாங்க. கர்த்தர் பலனம் கொடுத்தாரு. எங்கிருந்து வரீங்க? அம்பத்தூர்லேருந்து வராங்க. என்ன நடந்தது இப்போ ஒரு ஃப்ரீயா இருக்கு. கரங்களை தட்டி ஐயா. 3 நாளாக எனக்கு ரொம்ப லோ பிபியாக, எனக்கு ஒரே மயக்கம், கேர்னஸ் ஆகுது. நான் வீட்டில் படுத்தே தான் இருந்தேன். எழுதியதுனால எந்த வேலையும் செய்யவே முடியல. சர்ச்சு வரும்போது கூட எனக்கு கேர்னஸ் ஆகவே சர்ச்சுக்கு வந்தவங்க தான் இப்போ ரிலீஃப் ஆச்சு. கரங்களை தட்டி கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு இந்த வாரம் இடையில வரும்போது நான் அபிஷேகம் நிரப்பினேன். ஆனால் நான் வரும்போது ஜெயிக்கணும் அந்த வைராகியம் இருக்குள்ள வந்து நான் வெளியே இருந்து உள்ளே வரும்போது வெற்றி ஒன்று பாட்டு அப்போ ஏசப்பா என்னை ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கை வந்து அபிஷேகங்களை என்னை நிரப்பினார். ஏசப்பா என்னை தொட்டார். அதுக்காக ஏசப்பா கரங்களை தட்டி வீட்டில் இருக்கும்போது கட்டளை செருப்பி கால் யாரு கால் அடிபட்டுச்சு. ஓகே ஸ்தோத்திரம். இப்ப எப்படி இருக்கு? வெரி மைக் போட்டு சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கு? கரங்களை தட்டி அடுத்த சாட்சி சொல்லுங்க. மைக் எப்படிங்க அந்த அம்மா இது பண்ணுங்க. ஜோம் பண்ண பாசம் எனக்கு ரொம்ப வழி காரணம் கை வலி இருந்தது. இப்போ படிக்கட்டு சுகம் கொடுத்துட்டாரா? கரங்களை தட்டி கை வலிகள் இருந்து நேற்று நைட்லேருந்து ஒரே தலை பாரமாக இருந்ததுன்னா இன்னைக்கு நான் வருவேனா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு ஆராதனைக்குள்ளே எனக்கு விடுதலை ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்தேன். இன்று ஆராதனையில் தேவ பிரசன்னம் இறங்குது. தலைவிட்டு போயிடுச்சு. அடுத்த சாட்சி. எனக்கு பயங்கர பேக் பெயினா இருந்தது. எவ்வளவு நாளா இருந்தது? 2 வாரமா ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் நானு. பேக் பெயின் ஹெடேக் போனா சைனஸ் அப்படின்னாங்க. ஆனாலும் அந்த இதுலயே என்னால முடியலன்னு இன்னைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஜபத்துல நிக்கிறேன், என்னால நிற்கவே முடியல. காட்ஸ் பிரசன்ஸ் அப்படி இறங்குது, என்னால நிற்கவே முடியல. நான் உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல நீங்க ஜோம் பண்ண உடனே எனக்கு விழிப்புணர்வு. கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கு